தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு மோடி ஆட்சியில். மெகா ஊழல், இந்த ஆட்சியில அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, நீதிமன்றங்கள் பலமுறை கண்டித்து கண்டித்து இன்றைக்கு கூட எழுதியிருக்கிறார். முருகன்ஜி அப்படின்னு அப்ப மிக முக்கியமா இங்க வந்தான். ஏன் வேலை குடுன்னு எங்க ஆட்கள் படிச்சவங்க கேட்கிறான். கையில வேலை கொடுத்துட்டாரு, நல்லா வேலை கொடுத்துருக்கேன் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நாங்க கேட்டது அது இல்லையா, நாங்க வேலை அது மிக முக்கியமா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள் அந்த வாய்ப்புகளை செய்தாங்களே தவிர எவ்வளவு வேலை கொடுத்துருக்காங்க. முதல்வர் சொன்னார் 2 நாளைக்கு முன்னால, ஒன்றும் இல்லை 21,000 கோடி இந்த ஏழை மக்கள் சொல்லி பணம் கொடுக்கலையா. நம்ம கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, நரி வளமும் போக வேண்டாம் இடமும் போக வேண்டாம், மேல விழுந்து புடுங்க இருந்தா போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு இதுதான் உங்களுடைய சாதனை. அதே மாதிரி ஊழல் ஒழிப்போம்னு சொல்றாங்க. பாருங்க, மிக முக்கியமா ஊழல்லையே மிக முக்கியமான ஊழல் என்னன்னா புத்தகத்திலேயே தெளிவா இருக்கும். நாங்க சொல்லல, ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கு மோடி ஆட்சியில். ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவு. அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதுனாலதான் அதுக்கு நல்ல டாக்டர்கள் தேவை. அந்த நல்ல டாக்டர்கள் யாருன்னா, ஒருவர் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இன்னொருவர் இளம் தலைவர், எல்லாவற்றுக்கும் மக்களோடு மக்களாக பழகி இருக்கக்கூடிய சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள். இந்த மிரட்டி திரிசூலம் பாருங்க, திரிசூலத்துக்கு மிரட்டின உடனே அது மிக முக்கியமாக அடுத்தது வரக்கூடியது என்னன்னா, கடைசியாக போய் நிற்பாங்க. அதுல இவர் கட்சிக்கு சேர்ந்துட்டா தூய்மை ஆயிட்டார் அப்படின்னு வாஷிங் மிஷின் அரசியல் சொல்லக்கூடிய அளவுக்கு வாஷிங் மிஷின் தொழிற்சாலைனாங்க. நான் ஒருபடி மேல போய் வாஷிங் மிஷின் இந்தியா பூரா சொல்றாங்க. அது முக்கியம் இல்ல, இந்த ரிஃபைனரின்னு ஒரு வார்த்தை இருக்கு தொழிற்சாலையில, தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை. ஆகவே அந்த தூய்மை தொழிற்சாலை செய்யறதுனா மேனேஜிங் டைரக்டர் நம்முடைய மோடி அவர். ஆகவே நீங்கள் என்கிட்ட வந்துட்டா தூய்மை ஆயிட்டாங்க, வழக்கெல்லாம் திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தால் இது அதிகாரம் பிரயோகம். எனவே இந்த ஆட்சியிலே மெகா ஊழல், இந்த ஆட்சியிலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, நீதிமன்றங்கள் பலமுறை கண்டித்து கண்டித்து இன்றைக்கு கூட எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஊழல் இருக்க இவர் என்ன சொல்றாரு, ஊழலை தலைமையில வச்சுக்கிட்டு நம்ம ஊழல் சொல்றாரு. திமுக ஊழல் நான் உடனே வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். தாராளமா கொண்டு வாங்க. இங்கேயே முகாம் போட்டாலும் என்ன இந்தியா கூட்டணி தான் வெல்லப்போவது என்பது எழுதப்பட்டு விட்டு உண்மையாக. ஆனா ஒன்றே சொல்லி முடிக்கிறேன், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அவை போவது இந்தியா கூட்டணி ஆட்சிதான். எனவே நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்ற உடனே சந்திக்காத செல்வி கை சின்னம் என்பதை பார்த்து தாய்மார்கள் பெரியோர்கள் பொத்தானை அழிக்குங்கள். உடனே விரலை எடுத்துடாதீங்க. அதுக்கு பதிலா விளக்கு எரியுதான்னு பாருங்க. பச்சை விளக்கு எரியும். அந்த விளக்கு எரிந்தால் அங்கே மட்டும் விளக்கெரியாது, உங்கள் வீட்டில் விளக்கெரியும், நாட்டில் விளக்கெரியும், வீட்டுக்கு போகும் வெளிச்சம் வரும். நன்றி, வணக்கம்.